அடிக்காதீங்க. சொன்ன கேளுங்க. நான் சம்பாதிக்கிறேன். உனக்கு என்னடி? ஏன் இஷ்டண்டி? அவன் தானே. இல்ல வீட்டுக்கு போ. நீ யாரு என்ன கேட்க? அடிக்காதீங்க. சொன்ன கேளுங்க. விடுங்க. ஐயோ. குடிக்கிற ஏன் இனி அடிப்ப? இந்த குடிகாரனுக்கு இதே வேலை தான்பா. இவனை நம்பி வந்த இந்த புள்ளையோட வாழ்க்கை இப்படி சீர்கெட்டு போச்சுப்பா. நல்லா அடிப்பா. 4 அடி அடிச்சாதான் இவெல்லாம் திருந்துவான். இன்னொரு தடவை அடிப்ப. வேணும்பா. அவர் அடிக்காத தம்பி. அவர் வலி தாங்க மாட்டாரு. அடிக்காதப்பா. பாத்தியா? நியாயத்துக்கு உன்னை கொன்னு போட்டாலும் அவங்க கையை கட்டி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கணும். ஆனா உன்னை அடிச்ச ஒரே காரணத்துக்காக மனசு கேட்காம தடுக்குது பாரு. அதுதான் என் கட்டின பொண்டாட்டி. அப்பா அம்மா அண்ணன் தம்பி குழந்தைங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் விட்டு போயிடுவாங்க. காலத்துக்கும் கூட இருக்கிறது பொண்டாட்டிங்கிற ஒரே ஒரு உறவு மட்டும்தான். அதுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது. தம்பி வேணும் தம்பி. மவனை இன்னொரு தடவை அவங்க மேல கை பட்டுச்சு, நீ என்ன ஆவரன்னு பாரு. ரவுடி, நிஜமாவே நீ பெரிய ஆள் தான். ஏன் நல்லா ஃபைட் பண்ற. என்ன அடி, அவனால திருப்பி ஒரு அடி கூட அடிக்க முடியலையே. இப்பவாவது அவரோட வைஃப் அடிக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆனா நம்ம அடிச்சது அவனுக்கு வலிச்சிருக்குமான்னு தெரியலையே. ஏன் ரவுடி? தலைவன் போதையில இருந்தான். போதையில எவ்வளவு அடி வாங்கினாலும் வலிக்காது. அப்படியா? ஐயோ, அப்ப போதை தெளிஞ்ச உடனே போய் இன்னொரு வாட்டி அடிச்சிட்டு வருவோமா? ஏய், பேசாம இருக்க மாட்ட? பாப்போம். மறுபடியும் பிரச்சனை பண்ணாதான் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கோம்ல. அப்படிலனா போய் பெண்டை நிமித்திட்டு வந்துடும். ஓகே ஓகே ரவுடி. அண்ணா அந்த பூசணிக்காய் ஒன்று அதையும் கொடுங்க. குடமிளகாலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கானே? இருக்கு தம்பி, இதை எடுத்துக்கப்பா, நல்லா இருக்கு. சரிண்ணா, வச்சிருங்க, உள்ள வச்சிருங்க. சரிப்பா. மாறண்ணா அப்புறம் டேய் அண்ணே, எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுண்ணா. எப்படிண்ணா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கண்ணா. டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஆமாண்ணா, பொண்ணு பிறந்து 5 வருஷம் ஆச்சுண்ணா. சூப்பர்ரா, கலக்கிட்ட. வேலைலாம் எப்படி போகுது? நல்லா போகுதுண்ணா. நீ ஏண்ணா இப்படி ஆயிட்ட? எப்படி? வீட்டுக்கே போறது இல்லையா? தனியா வேற இருக்கீங்களா? நீங்க கடை பக்கம் கூட வரதில்ல. எங்களுக்கு புரியுதுண்ணா. டேய், என்ன விடுங்கடா. கடை எப்படி போயிட்டு இருக்கு? வியாபாரம்லாம் ஒழுங்கா போகுதா? சூர்யா ஒழுங்கா பாத்துக்கிறானா? நல்லா பாத்துக்கிறாருண்ணா. ஆனா உங்களையும் ராகவன் அண்ணாவையும் ராமச்சந்திரன் ஐயாவையும் தான் நாங்களாம் ரொம்ப மிஸ் பண்றோம்ண்ணா. நீங்க இருக்கிற மாதிரி வராது இல்லைண்ணா. ஏண்டா தம்பி, உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியாதுண்ணா. தெரியாம எப்படிடா சமையல் வேலைக்கு வந்த? வந்து கத்துக்கிறேண்ணா. ஏன்பா, அங்க கத்துக்கலாம் நேரம் இருக்காதுப்பா. பெரிய இடத்து பார்ட்டி, சமையலும் தெரியணும், சர்வீஸும் தெரியணும். மொத்தம் 10 பேர் கேட்டாங்க. ஆல்ரெடி 4 பேர் செட் ஆயிட்டாங்க. நீங்க 5 பேர் இருக்கீங்க. இன்னும் ஒரு ஆள் தேவைப்படுது. என்ன பண்றதுன்னு தான் தெரியல. வேற யாருன்னா இருக்காங்க? என்ன வேலை? சமையல் வேலைப்பா. சர்வீஸும் சேர்த்து பார்க்கணும். 1500 ரூபாய் சம்பளம். அதான்ப்பா ஆள் தேடிட்டு இருக்கோம். நான் வரேண்ணா. உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியும்ண்ணா. சர்வீஸு அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம்ண்ணா. சரி, வண்டியில ஏறு. ஒன்றும் இல்லை, நீங்கள் இடம் எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த பொருளெல்லாம் கொண்டு வீட்டில் மட்டும் வச்சுட்டு உடனே வந்துடுறேன். அப்படியா? கரெக்டா சொன்ன டைம்க்கு அங்க வந்துரு. சரியா? கூட ஒரு பையன் இருக்கான், அவனையும் கூட்டு வரட்டுமா? சரி, வர சொல்லு. சப்ளைக்கு தேவைப்படும். சரிங்கண்ணா. சரி. ஓகே, தேங்க்ஸ். வாங்க. தேங்க்ஸ். நல்லா இருக்கா? இது நல்லா இல்ல. அது இது ரொம்ப சுமார்.
என்னதான் கலரோ. ஏய் ம். இது கிராண்டாவே இல்ல. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ம், ம். ம். இது ஓகேவா? போன வாரம் தான் கோவிலுக்கு போகும்போது போட்டோம். ம், ம். ம். ஆ. எனக்கு ட்ரெஸ்ஸே இல்ல வள்ளி. நான் என்னதான் பண்றது? ட்ரெஸ்ஸுக்கும் சேர்த்து உனக்கு தான் வாய் இருக்கே, அப்புறம் என்ன? என்னது? இல்ல இல்ல இல்ல, இவ்ளோ ட்ரெஸ் இருக்கு, ட்ரெஸ்ஸே இல்லைங்கறியே, அதை நினைச்சுதான் நானும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ம். ஒரு ட்ரெஸ்ஸும் போடுற மாதிரி இல்ல. ஆ? இந்த வீரக்கிட்ட புது ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டே இருக்கேன், ஆனா அவ எடுக்கவே மாட்டேங்கிறா. ஏன் பாப்பா, உனக்கு ட்ரெஸ்ஸே இல்ல? ஆமா, கரெக்ட் தான் கரெக்ட் தான். இப்ப எப்படி பார்ட்டிக்கு போறது? கவலையா இருக்கு, என்ன போடுறதுன்னே தெரியல. வள்ளிமா, என்ன வள்ளிமா இதெல்லாம்? என்ன கிட்ட நான் என்ன பண்ணுவேன்? அவ தான் தெளிவா சொல்றாளே, லாஜிக் பார்க்காதன்னு. போயிட்டு வர வேண்டியதுதான். அவ க்ளோஸ் ஃப்ரெண்டா, போலன்னா அவங்க கோச்சுப்பாங்கல்ல. ஆமா, எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? கிளாஸ்க்கு போன உடனே ஏன் பார்ட்டிக்கு வரலன்னு என்ன கேள்வியா கேட்டு சாவடிப்பான் அவன். நீ சீக்கிரம் கிளம்பு வீரா. கிளம்பு வீரா, இதுக்கு மேல வார்த்தையெல்லாம் கேக்குறதுக்கு என்னால முடியல. உனக்கும் இன்னைக்கு லீவ் தானே, போயிட்டு வந்துடலாமே. வள்ளிமா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நிறைய ஆபீஸ் ஒர்க் இருக்கு, ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு, வீட்லயே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரி, சீக்கிரம் கிளம்பு. அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் இதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வரேன். எவ்ளோ கழிச்சு போட்டிருக்க பாரு. இதுக்கு என் அண்ணன் கடையிலேயே போய் துணி மடிக்கலாம் போல இருக்கு. அதெல்லாம் இங்கேயே வச்சுட்டு வா வள்ளி. பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். முதல்ல பார்ட்டிக்கு ஏத்த மாதிரி நல்ல பார்ட்டி ட்ரெஸ்ஸா சீக்கிரம் போட்டு கிளம்பு. பார்ட்டி ட்ரெஸ்ஸா? ஆமா. சரிதான். கேட்டியா உன் பொண்ணு பேசுறத? ஹாயாடி. ஆனா வீரா, அவ பேசுறது எவ்வளவு அழகு இல்ல? கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இப்படியே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க, இப்படிதான் அவ வாழ்த்தனமா பேசிக்கிட்டே இருப்பா. ஏன் வீரா, நீ அவ பேசுறத ரசிக்கவே இல்லையா? சும்மா கதை விடுறியா நீ என்கிட்ட? அமைதியா போங்க. இப்ப நான் வேற போய் புடவை செலக்ட் பண்ணணும். நல்ல புடவையே இல்ல என்கிட்ட. போன தீபாவளிக்கு வாங்கினது. நீங்களுமா? ஆமா, பின்ன எனக்கு மட்டும் பார்ட்டி புடவை வேணாமா? இல்ல புரியல.